Krishna Vande Jagadguru. Jagadguru Krishna Vande Jagadguru. Om Mukhan Karoti Vacharam Angam Langhayate Giri Yadkripa Tamaham Vande Paramanandam Paramanand Madhavam Achyutam Keshavam Keshavam Ramanandam Ramanarayanam Achyutam Vasudevaya Keshavam Harim Sridharam Madhavam Madhavam Gopika Gopika Vallabham Janakinayatam Janakinayatam Ramachandram Ramachandram Bhaje Hare Krishna Hare Krishna Hare Krishna Hare Hare Krishna Hare Ram Hare Rama Ram Hare Rama 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 Hare Hare Krishna Hare Hare Rama Rama Hare Achyutam Keshavam Satyabhamamadhavam Madhavam Sridharam Radhika Radhitam Indira Mandiram Chetasa Sundaram Devaki Nandanam Nandajam Sandade Hare Krishna Hare Hare Rama Rama Hare Rama Rama Hare Oh, so 9, 10 13வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 9 இப்படி உமா 9, 10, 11 பாரு. அசக்திர் அனபிஷ்வங்கः புத்திரதார கிரகாதிஷு அசக்திரனபீஷ்வங்கः Asaktiranabhishvanga புத்திரதாரகிருஹாதிஷு putradaragrahadishu திஷு நித்யம் ச சமசித்தத்வம் nityam cha samachittatvam இஷ்டானிஷ்டோபபத்திஷு ishtanishtopatishu மயி சானன்யயோகேன mayichananyayogena பக்திரவ்யபிசாரிணி bhaktiravyapicharini விவிக்ததேசசேவித்வம் viviktadesasevitvam அரதிர்ஜனசம்சதி aratirjanasamsati அத்தியாத்மஜானநித்யத்வம் 9, 10 நாளைக்கு 9, 10 பயிற்சி வேண்டாமா? 11, 12 நாளைக்கு. So அனபிஷ்வங்கः அசக்திஹி பற்றின்மை அசக்தி நிராசக்த பற்றில்லாமை அனபிஷ்வங்கः புத்திரதார கிரகாதிஷு புத்திரதார கிரக மகன் மனைவி வீடு இதை பற்றிய விசேஷமான மம என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமை. ஆனா நம்முடையது தானே அது.
புதல்வன் என்னுடைய புதல்வன் தான். வீடு என்னுடையதுதான், நான் கட்டிருக்கேன். அப்போ மம என்ற இல்லாம எப்படி இருக்கிறது? ஸோ ஒண்ணு நம்ம என்னுடையது அப்படிங்கிறதுனால நமக்கு நம்ம சார்பா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். டியூட்டி, மகனுக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், மனைவிக்காக அல்லது கணவனுக்காக. வீட்டுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஆனா ரிட்டர்ன்ல எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அவர்கிட்ட. மகன், மனைவி, வீடு. அப்போ அனபிஸ்வங்க ஆக முடியும். அனபிஸ்வங்க புத்திரதார கிரகாதி நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம், எப்பவும் பேலன்ஸ், சமச்சித்தத்துவம். இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு, இஷ்டம் வந்தாலும் சரி அனிஷ்டம் வந்தாலும் சரி, எப்படி கிடைத்தாலும் சமச்சித்தம், பேலன்ஸ்ட். நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்ட அனிஷ்டோபபத்திஷு மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிச்சாரிணி. அனன்ய யோகத்தோடு அவ்யபிச்சாரிணி பக்தி. அவ்யபிச்சாரிணி எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி. எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி. ராதிஷு நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு மயி ச அனன்யேன யோகேன அவ்யபிச்சாரிணி பக்தி. வியபிச்சாரி அப்படின்னு சொன்னா வேஷ்டி, வேஷ்யா. அந்த தன்மை இல்லாத பக்தி. என்ன? எதிர்பார்ப்பு. அவ்யபிச்சாரிணி பக்தியா என்னது? மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிச்சாரிணி விவிக்த தேச சேவித்வம். விவிக்த தேச, தனிமையை நாடுதல். தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடாது. தனியா இருக்கும்போது ரெஸ்ட்லெஸ் ஆயிடக்கூடாது. யாராவது வரமாட்டாங்களா, யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கறது. வெளி உலகத்திலேருந்து கட் ஆஃப் ஆகி தனியா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள தனியா இருக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கணும், யார்கிட்டயோ எதிர்பார்க்கணும், நம்ம கிட்ட யாராவது வந்துட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை. அப்படி இல்லாம தனிமையில இருப்பது அது ஆனந்தமா பிடித்திருக்கணும். தனிமையில இருப்பது. விவிக்த தேச சேவித்துவம். அரதிஹி ஜனசம்சதி. ரதி அப்படின்னா லயிப்பது, பிடித்திருப்பது, மூழ்குவது. ஜனசம்சத். சம்சத் அப்படின்னா பார்லிமெண்ட். நம்ம ஊர் பார்லிமெண்ட்டுக்கு பேரு சம்சத். ஆனா சம்சத் இல்ல, டீக்கடையில ஒரு கூட்டம் உட்காருது. இன்னைக்கு அவர் ஸ்ரீரங்கத்துல அங்க அங்க இருக்கும்போது அவர் சொன்னா, இந்த மணிஷ் கஃபே என்னமோ பேர் சொன்ன அந்த இடத்துல வந்து வக்கீல் எல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து உட்காருவாங்க. கோர்ட்டு முடிச்சு டெய்லி அங்கே ஏதோ கிடைக்கும், கோல்டாவோ நம்ம சாப்பிட்டு எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடிச்சிருப்பாங்க வக்கீல். உடனே இன்னொருத்தர் சொன்னார், இங்க வந்து ஸ்ரீரங்கம் திருவானைக்கோயில் வக்கீல் எல்லாம் அங்க ஒரு ஹோட்டல் பேர் சொன்னார், அங்க வந்து சாயங்காலம் உட்காரு. கிளப்பு, நாள் முழுக்க ரொம்ப களைச்சு போச்சு வேலை செஞ்சு, சாயங்காலம் கொஞ்சம் ரிலாக்ஸா அங்க போய் கிளப்புல போயிட்டு வருது. லவ்ஸி. இவன் என்ன பண்றான், வெள்ளக்காரனுக்கு ஒரு சிஸ்டம் என்னன்னா,
ரொம்ப தேர்ட் கிளாஸ் விஷயத்தெல்லாம் பெரிய குளோரிஃபை பண்ணிடுறது. அந்த கோகோ கோலா அதெல்லாம் வெறும் தேர்ட் கிளாஸ், ஒரு ஒரு தகுதியே இல்லாத ஒரு ட்ரிங்க், கார்பன் டை ஆக்சைடு நிரப்பிய ட்ரிங்க். என்ன இதுவும் அதில் ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. ஆனால் அதை ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பண்ணிட்டான். சாப்பாட்டும் போது 5 ஸ்டார் ஹோட்டலில் பக்கத்தில் ஒரு 200 ml கோகோ கோலா வச்சுட்டு சாப்பிட்றது, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம மனசை டியூன் பண்ணிட்டான். அது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப அல்ப விஷயம். அதே மாதிரி அந்த ஒரு குச்சியை வச்சுட்டு டேபிளில் தள்ளுற விளையாட்டு, டேபிளில் பந்தை தள்ளுற விளையாட்டு, லவ்ஸி விளையாட்டு, இருக்கிறதுலையே ஒரு நபும்சகமான அலித்தனமான ஒரு விளையாட்டு. அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு இது கிடையாது, டீம் ஸ்பிரிட் இல்லை. பக்கத்து ஆளோட பேச வேண்டாம், வாயில் ஒரு இதை வச்சுட்டு விளையாடிட்டே இருக்கிறான் தனியாக. கேரம்ல அதே ரோடோரத்துல குடிசையில கேரம், ஒரு ஸ்டாண்ட் மேல கேரம் வச்சு விளையாடுவாங்க. பெரிய சத்தம் இருக்கும், பேசுவான், கத்துவான், சிரிப்பான். அதே மாதிரி விளையாட்டு தான் அது கேரம். ஆனா இதை குளோரிஃபை பண்ணிட்டான், அது ரொம்ப பெரிய விளையாட்டுங்கிற எண்ணத்தை. அதே மாதிரி இந்த ஒரு கிரிக்கெட்டுக்கு அலித்தனமான ஒரு விளையாட்டு, அது ஒரு யூஸ்லெஸ் விளையாட்டு. அது பைத்தியம் மாதிரி ஏறி உட்கார்ந்து இருக்கும் அந்த மாதிரி எல்லார் மனசுலையும், நம்ம நாட்டுல குறிப்பா. வெள்ளக்காரன் அந்த விளையாட்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவன் லார்ட்ஸ்ன்னு ஒரு மைதானம், அந்த லார்ட்ஸ் மைதானத்தை சுற்றி இந்த லார்ட் எல்லாம் நம்ம நாட்டில் பெரிய பெரிய நிலச்சுவாந்தார், காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு அப்படின்னு பெரிய நிலம் வச்சிருக்கிற வெள்ளக்காரங்கள்லாம் அங்கே போவாங்களாம். லார்ட்ஸை சுற்றி அவனுடைய வீடு, அது பெரிய திறந்த வெளி. இவன் என்ன பண்ணுவான், அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கையில ஒரு அட்டையை வச்சிருப்பான். பக்கத்து இன்னொரு வெள்ளக்காரன், அந்த லார்டு, அந்த லார்டுடைய வேலைக்காரங்க 11 பேர், 10 பேர், 11 பேர். அந்த வேலைக்காரங்க அங்கங்க நிற்பாங்க. அந்த லார்டுடைய வேலைக்காரன் அவன் அங்கிருந்து தூக்கிடுவான், இவன் அந்த அட்டையால அடிக்கணும். அந்த வேலைக்காரங்க போய் பொறுக்கிட்டு வரணும், அவ்வளவுதான். இந்த கோல்ஃப்னு ஒரு விளையாட்டு அதே மாதிரிதான். அதை பொறுக்கிட்டு வரத்துக்கு வேலைக்காரங்க இருக்கணும். இந்த வெள்ளைக்காரனுக்கு வேலைக்காரனா இருந்த நம்ம நாட்டு ஆளுகள்லாம் வெள்ளைக்காரனை காப்பி அடிச்சு தன்னுடைய வீட்டுக்குள்ள அவனை மாதிரியே அந்த மட்டையை வச்சுட்டு பந்தை தூக்கி எறிஞ்சு விளையாட ஆரம்பிச்சான். அப்சல்யூட்டா ஒரு ஸ்லேவரி, அடிமைத்தனமான ஒரு விளையாட்டு. ஆனா அதை குளோரிஃபை பண்ணிட்டான், அது ஏதோ பெரிய விஷயம். கபடியா, ஐய மண்ணில் விளையாடுற விளையாட்டு அப்படின்னு ஒரு கபடி, நம்ம நாட்டு அருமையான விளையாட்டு கபடி, கோகோ. அது அற்புதமா உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, எல்லா வகையிலையும் ஹை குவாலிட்டி விளையாட்டு. அதை கேவலமான விளையாட்டாக்கிட்டு இந்த சொத்த விளையாட்டை ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸ் விளையாட்டாக்கிட்டாங்க. எல்லாரும் பைத்தியம் மாதிரி 60 கோடி பேர் பார்த்தாங்களாம் அன்னைக்கு. என்னமோ ஒரு விளையாட்டு நடந்ததா, அந்த விளையாட்டை 60 கோடி பேர் பார்த்தாங்களாம் நம்ம நாட்டில் டிவியில லைவா. அப்படி குளோரிஃபை பண்றது. அதே மாதிரி ஒரு அது பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். அது கொச்ச கொச்ச கொச்சன்னு அப்படி நூல் நூலா வரும், அதை சாப்பிட்டா குழ டேஸ்டே கிடையாது அதுல. அப்படி ஒண்ணு பிட்சா அப்படின்னு ஒண்ணு. பூனால அந்த பிட்சா கடை திறக்கிற அன்னைக்கு 2 கிலோமீட்டருக்கு கியூ நின்றுதான் ஃபர்ஸ்ட் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு. அப்படி நம்ம பிரெயின் வாஷ் ஆயிட்டு இந்த வெள்ளக்காரனுடைய அபத்தமான விஷயம் எல்லாம் குளோரிஃபை பண்ணிட்டாங்க. நம்முடைய ஜீன்ஸு, குப்பைக்காரங்க, ஹரே கிருஷ்ணா, ஹிப்பி அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அம்மா அப்பா சொன்னதை கேட்க மாட்டோம், குப்பையில படுப்போம், குளிக்க மாட்டோம், கஞ்சா குடிப்போம் அப்படின்னு ஒரு ஹிப்பி மூமெண்ட். அந்த ஹிப்பிக்கள் குளிக்காம இருக்கிறதுக்கு அவனுக்காக இந்த பேண்ட் ரெடியானது, குப்பை பேண்ட், பிச்சைக்காரங்களுடைய பேண்ட். ஆனா அதுக்கு 5000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய் லூயிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு குளோரிஃபை பண்ணிட்டான். இப்படிதான் அவன் செய்யறதெல்லாம், அல்ப விஷயத்தை குளோரிஃபை பண்றது. அந்த ஒரு பேய் பிசாசு மாதிரி ஒரு விளையாட்டு என்னமோ சொல்றாங்க, அமெரிக்காலெல்லாம் விளையாடுவாங்க பசங்கள்லாம், எல்லாரும் பேய் பிசாசு மாதிரி வேஷத்தை போட்டு அதை குளோரிஃபை பண்றது. அது ஏதோ பெரிய விளையாட்டு மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் விளையாடுறது, பேய் பிசாசா வேஷம் போட்டு.
அதே மாதிரி ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு மேல ஒரு அழுக்கு குல்லா வச்சுட்டு ஜோக்கர் ஜோக்கர் வேஷம் அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அது ரொம்ப பெருமையா தன் குழந்தைக்கு போட வச்சு அதை போட்டோ எடுத்து ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை குளோரிஃபை பண்றது. அது வந்து நம்ம மனசு மாறி போச்சு. நமக்கு வந்து அதை பத்தி ஒரு பெரிய இது ஏற்பட்டு போதை ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ ஒரு மூளை வேலை செய்யாது. நம்ம இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் எல்லாம் ஓடி ஓடி போய் நிற்போம். அது அடிமைகளுடைய மனப்பான்மை. அந்த அடிமைத்தனம் இந்த எல்லா விஷயமும் ஹலோவீனு, அந்த கிறிஸ்மஸோடைய ஜோக்கர் ஆளு, அது என்னமோ சொல்றாங்க, என்னமோ ஆளு வருவானா அன்னைக்கு சிவப்புக்குள்ளா ஒன்று அப்படி கோமாளி மாதிரி இதை போட்டுட்டு அது வந்தவுடனே பெரிய கொண்டாட்டம். பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய படித்தவங்க வீட்டில் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த ஊர்லேயே பெரிய ஸ்கூலு 1,00,000 ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல இது நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் பண்றது? அவங்களாம் தன்மானம் உள்ளவங்க. நம்ம மொழியை பேசுறான், நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான், அவனுக்கெல்லாம் வெள்ளைக்கார அபிமானம் கிடையாது. ஆனா இந்த பெரிய ஸ்கூல்ல எல்லாம் வெள்ளைக்கார அபிமானம் அது இன்னும் போல. அவனுடைய மொழி, அவனுடைய டிஃபனு, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய பண்டிகை, அவனுடைய விளையாட்டு ரொம்ப கேவலம். நிக்க வச்சு சாட்டையில் அடிக்கணும் தோணும் சில சமயம் இந்த ஆளுங்கள் எல்லாம் வெள்ளைக்காரனுடைய இந்த மனப்பான்மையை எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஜனசம்சதை வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட் மக்கள் கூட்டம் அதுல இந்த மாதிரி புகுத்துறது ட்ரெண்ட் உருவாக்குறது. அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பவன் அரத்தே ஜனசம்சதி, அரத்தே ஜனசம்சதி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். இந்த 2 ஸ்லோகம். சக்திர் அனபிஸ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்யஞ்ச சமச்சித்தத்வம் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்ததேச சேவித்வம் அரதில் ஜனசம்சதி. அவ்வளவுதான். இதெல்லாம் ஞானம் அப்படிங்கிற. நிவேதிதா விவேகானந்தரோட இங்க வந்தார். நாக்பூர்ல ஹிஸ்லாப் காலேஜ்னு ஒரு காலேஜ். அந்த காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் விழால பரிசு கொடுக்க வந்தார் சீஃப் கெஸ்ட். அங்க பார்த்தா பெஸ்ட் கிரிக்கெட்டியர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர் அப்படின்னா பிரைஸ் கொடுக்கணும். அவ சாடின ஸ்பீச்ல வெக்கம் கெட்டு, நான் இங்க வந்து மல்கம்பு, மல்ல யுத்தம், அறிவா வாழ் சண்டை அப்படிமான வீரமான விளையாட்டுகள் எல்லாம் நீங்க ஈடுபட்டிருக்கீங்கன்னு பார்க்க வந்தா வெள்ளைக்காரனுடைய விளையாட்டை குரங்கு மாதிரி காப்பி அடிச்சுட்டு குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிவேதிதா. எப்போ 1918, 20 அந்த சமயம் இல்ல 25, 28. ஆனா இன்னும் அந்த மோகம் போகல நம்ம நாட்டுல, வெள்ளைக்காரனுடைய மோகம். இங்கிலீஷ் தமிழ் பேச தெரியல, பேசுறது வெக்கமா நினைக்கிறோம். தமிழ் வந்து இங்கிலீஷ் கலக்காம தமிழ் பேச தெரியல. தமிழ்னா என்ன, அவங்க தாய்மொழியை பேச தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் கலந்து பேசும். அது ஃபேஷனா இருக்கு. தமிழை வந்து கொச்சையா பேசினா, ஸ்பஷ்டம் இல்லாம கொச்சை வார்த்தைகளை வச்சு உச்சரிப்பு சரியில்லாம பேசினா அதை பத்தி வெக்கம் வருதில்லை. அதை யாரும் கிண்டல் பண்றதில்லை. என்னடா சொல்ல தெரியலையா அவனுக்கு அப்படின்னு யாரும் கிண்டல் பண்றதில்லை. ஆனா இங்கிலீஷை மட்டும் நீங்க ஏதாவது தப்பா பேசுறீங்க, பெரிய ஜோக் ஆக்கிடுவாங்க. அது இங்கிலீஷ் அவ்வளவு புனிதமானது இல்லையா? அதெல்லாம் அதை வந்து ஜோக்கு. காமராஜுக்கு இங்கிலீஷே பேச தெரியாது அப்படின்னு ஜோக். இந்த மாதிரி நம்ம பிரெயினே வாஷ் பண்ணி வச்சிருக்கு நம்ம ஆளுங்களோட. எல்லாம் இந்த அடிமைத்தனம் இன்னும் ரொம்ப ஆழமா ஊறி இருக்கு. யோகாசனத்துக்கு நம்ம நாட்டுல இருக்கிற வரைக்கும் மதிப்பில்லை. வெள்ளைக்காரன் அங்க அமெரிக்காலேயே பண்றான், ஒயிட் ஹவுஸ்லயே பண்றான் அப்படின்னு உடனே இங்க கொஞ்சம் உற்சாகம் வருது.
ஓ, ஒயிட் ஹவுஸ்லயே பண்றானா, அப்போ அது ரொம்ப நல்ல இதுதான் அப்படின்னு இங்க உடனே அதுக்கு அதுவும் பண்றது இல்ல, சும்மா கொஞ்ச நாள். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேவலமான ஒரு மனப்பான்மை. ஞானத்துக்கு என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பப்ளிக் ட்ரெண்ட் உருவாக்குற விஷயங்கள்ல, மேக்சின்ல, நியூஸ் பேப்பர்ல, வீக்லி மேக்சின்ல, வம்பு பேச்சுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறாங்க ஞானத்துக்கு. அவ்வளவுதான். ஞானம் ஞேயம் பரிஞாதா த்ரிவிதா அல்லல்ல இதி க்ஷேத்திரம் ததா ஞானம். அவ்வளவுதானே. நாளைக்கு பார்க்கலாம் அந்த ஸ்டோரி. ஏதாவது பேச சொல்லுங்க. ஞேயம் எத்தர் பிரவக்ஷாமி. ஓ சரி, நான் அடுத்த ஸ்லோகத்தை முடிச்சிருவோம். ஞானம் இதோட முடியல. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் சொல்லுங்க. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். தத்துவஞானதர்ஷன ஏதஜ்ஞானம் இதி ப்ரோக்தம். एतज्ज्ञानमिति प्रोक्तम् அஜ்ஞானம் யததோன்யதா. அஜ்ஞானம் अज्ञानं यदतोऽन्यथा யதா. மற்றதெல்லாம் அஜ்ஞானம், இது மட்டும்தான் ஞானம். ஏதஜ்ஞானம் இதி ப்ரோக்தம், இது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. மற்றதெல்லாம் அஜ்ஞானம் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஞானம் முடியாது. அடுத்தது ஞேயம். இது இந்த ஞானத்தை வைத்து நாம் எதை அறிய வேண்டும் அதை பற்றி, அதை அப்புறம் பார்க்கலாம். சரி, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஏதாவது. अध्यात्मज्ञाननित्यत्वम् அத்தியாத்ம आत्मज्ञान எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் எப்பவும் அத்தியாத்ம ஞானத்தில் மூழ்கி இருக்குது. எல்லாத்துலேயும் அத்தியாத்ம ஞானத்துல நமக்கு சட்டுன்னு உலக விஷயங்கள்ல போயிடும் மைண்டு. ராமாயணம் போடும்போது, டிவியில போடும்போது நான் சொன்னேன், நம்ம ஆர்எஸ்எஸ்ல டிஸ்கஷன் நடந்தது. நான் சொன்னேன், இது எல்லாரும் பாராட்டினாங்க, அந்த ராமாயணத்துக்கு மக்கள் எப்படி இருக்காங்க பாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேற வேலையே இப்போ இல்லாம எல்லா தெருவெல்லாம் வெறிச்சுன்னு இருக்கு, எல்லாம் ஞான ராமாயணத்தை பார்க்குறான்னு. நான் சொன்னேன், இதுல பெரிய டேஞ்சர் ஒன்று இருக்கு. ஒரு போதையை ஏற்படுத்தணும்னா முதல்ல இந்த மாதிரி ராமாயணம் மாதிரி எதையாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீப்பான காட்சிகள், சினிமா டிராமாவெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பான், இந்த டிவியில மூழ்கிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிருக்கு பாருங்க. அங்கே அந்த ஃபிலிம் ஃபேர்லையா இந்தியா டுடேல அவார்டு கொடுத்தான், டிவி டிராமா கிடைக்கும், பெஸ்ட் மாமியார் அப்படின்னு அவார்டு. ஏன்னா 20 சீரியல் இருக்கு, 20 சீரியல்லையும் மாமியார் இருக்கிறார், கொடுமைக்காரி மாமியார். அப்புறம் பெஸ்ட் நாத்தனார் அப்படின்னு ஒரு அவார்டு. அதுல ஒரு அவார்டு, இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரம்ல இந்த வார்த்தையை சொல்லக்கூட கூடாது, பெஸ்ட் வெப்பாட்டின்னு ஒரு அவார்டு. அதான் எல்லா சீரியல்லையும் அது ஒரு கேரக்டர் இருக்கு. எவ்வளவு திறந்துட்டு. ஆனா இந்த போதையை ஏற்படுத்தணும்னா நம்ம மக்களை விளையாட்டிலிருந்து, குடும்பத்திலிருந்து, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுல இருந்து கவர்ந்து கொண்டு டிவியில கொண்டு வரணும்னா ஆரம்பம் ராமாயணம் மாதிரி ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கணும். அப்பதான் இந்த போதை தலைக்கு ஏறும். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மோசமான டிராமா எல்லாம் போட்டு மக்களை அப்படியே கவர்ந்தெடுத்து டிவியில மயக்க மயக்க போட்டுடலாம். அது ஒரு பெரிய சதித்திட்டம் அது, ராமாயணம் போட்டு. அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர். எல்லாம் ஸ்கீம் பண்றாங்க, மக்களை எப்படி நம்ம பணத்தை கொடுக்கலாம்,
மக்களை எப்படி இதுல வெளியில அவங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொண்டு வெளியில கொண்டு வரலாம். பெரிய ஸ்கீம் நடக்கிறது. மார்க்கெட்டா தான் யூஸ் பண்றாங்க நம்ம மக்களை. இவன் கையில இருக்கிற பணத்தை எப்படியாவது எடுத்துட்டு போயிடும். நம்மளுடைய சேமிக்கிற அது அந்த மனப்பான்மையா ஒழிஞ்சு போச்சு. இப்போ சேமிக்கிறதே இல்லை. விலைய நமக்கு மார்க்கெட் போனா என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு பட்டியல் போட்டு போற பழக்கமே போச்சு. இந்த உலகம் ரொம்ப கவர்ச்சிகரமானது. அதுல அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அது ரொம்ப சேலஞ்ச். அது எல்லா நேரத்திலும் அத்தியாத்ம ஞானத்துல நிலைத்திருப்பது, தத்துவத்தை பற்றி கடவுளை மையமாக அதை எப்பொழுதும் தரிசனம், இது அந்த தரிசனத்துல இருந்துட்டே இருப்பது. ஒரு தியான முறை இருக்கு. அந்த தியான முறை பழக பழக நான் இப்படி எதையாவது பார்த்தா அதை சுத்தி ஒளிவட்டம் தெரியும். அந்த ஒளிவட்டத்தை தெரியறதுனால டிவி எல்லாம் பார்க்கவே முடியாது. டிவில இருந்து வெளியில வந்துடலாம் ஈஸியா. அப்படி ஒரு தியான சிஸ்டம் இருக்கு. இந்த உலக கவர்ச்சி ரொம்ப பவர்ஃபுல். அதுல தத்துவ ஞானத்துல தர்சனம்ல இருப்பது, அத்தியாத்ம ஞானத்துல நித்தியமா நிலைத்திருப்பது, அது பெரிய சேலஞ்ச். இத ஞானம் அப்படிங்கிற. இதெல்லாம் ஞானம், மற்றதெல்லாம் அஞ்ஞானம். என்ன கிரிக்கெட் சொன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துடும். அப்படி பைத்தியமா இருக்கும் கிரிக்கெட். பைத்தியமா இருக்கும் ஒட்டுமொத்த நாடும். அதை பத்தி இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா, நான் காலையில ஒரு ஜோக் சொல்லுவேன். சச்சின் டெண்டுல்கரை எதுக்குடா ஸ்டம்புக்கு பக்கத்துல நிறுத்துறான், அவனை எதுக்கு பவுண்டரி லைன்ல நிறுத்துறதே இல்லை அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் முடிப்பாங்க, பதில் சொல்ல மாட்டான் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம். நான் சொல்லுவேன், அவன் பவுண்டரி லைன்ல நிறுத்தினா ஒரு பந்து போட்டு அடுத்த பந்து போடுறதுக்குள்ள இந்தடான்னு சொல்லி அவனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தூக்கிறிஞ்சா அப்படியே நாய் மாதிரி தவழ்ந்து போய் ஷூட்டிங்ல போய் ஏதாவது ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு வந்துருவான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கோபம். அவன் பெரிய கடவுள் இல்லையா கிரிக்கெட்ல, அவனை போய் இப்படி சொல்லலாமா? நிதின் கட்கரி ஒரு ஃப்ளைஓவர் கட்டினார், 56 ஃப்ளைஓவர் மும்பைல. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சான், கையெழுத்து வாங்கினான் மக்கள்கிட்ட போய், இந்த ஆளு இது கட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா மக்கள் அவன் மேல துப்பல. அவனை பெருசா ஏதோ பெரிய தெய்வம் மாதிரி வச்சிருந்தாங்க. இதுதான் போதை. நம்ம இதுல சினிமா நடிகர்களும் அப்படிதான். சினிமா நடிகர்களும் அப்படி ஒரு போதையை ஏற்படுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இது. இதை தாண்டி நம்ம மக்களை நல்ல சமுதாய உணர்வுள்ள, நல்ல ஒரு டிசிப்ளின் உள்ள, நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக் உள்ள, உழைக்கக்கூடிய மக்களா மாத்துறது பெரிய ட்ரைனிங் கொடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாம் பாதி வெள்ளக்காரங்களா இருக்காங்க நம்ம ஆளுங்கள்லாம், நம்ம பசங்க பாதி வெள்ளக்காரங்களா இருக்காங்க. அம்மா அப்பா கூட தப்பு சொல்றது இல்லை. குழந்தை தாறுமாறா ட்ரெஸ் போட்டுக்கிறது, அதை தப்பே சொல்றது இல்லை. பையன் ஜீன்ஸை துவச்சிக்காம போட்டுக்கிறான், ஏன்னா நல்ல வெள்ளை வேஷ்டி போடுறான் அப்படின்னு சொல்றதே இல்லை அம்மா அப்பா. வெள்ளை வேஷ்டி கட்டு, வேஷ்டி கட்டு. பாவம். சரிப்பா, பார்ப்போம். பிடிக்கலாமா? ஓம் யோகேஷ். என்னம்மா யாரோ பேசுறேன்? புரியல. என்ன டைம் கொஞ்சம் வேற ஏதோ வேலை இருந்துதான் நான் இப்பதான் டைம் பார்த்தேன். லேட்டா ஆயிடுச்சு, ஜாயின் பண்ண முடியல எனக்கு. ஓ சரி சரி. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம்
தர்ம சம்ஸ்தாபகம் வீர கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம். சரி, சந்திப்போம். நாளைக்கு சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா? நாளைக்கு சனிக்கிழமை ஸோ 2 நாள் கழிச்சு. சனிக்கிழமை. என்னோட தொண்டை போயிட்டு இருக்கு. நான் இத்தனை நாள் தாமதம். ரெஸ்ட் எடுங்கோ. பார்ப்போம். சரி, தொண்டைக்கு ரெஸ்ட் எடுங்கோ. ஆமா. அது ஓகேப்பா. இந்த கிளாஸை நிறுத்தணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.